எங்கட எங்கடைய ஆக்கள்ல நிறைய பேர் வந்து கேன்சர் வருத்தத்தை வந்து சொல்லக்கூடாத வருத்தம், ஒழிக்கிற வருத்தம்னு சொல்லி வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. சொந்தக்காரர்களை வந்து கிட்டின உறவினர், நாங்கள் ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ், செகண்ட் டிகிரி ரிலேட்டிவ்னு சொல்றது, அவையில அதிகமான ஆட்கள் அதோட வயது குறைந்த இடத்துல வந்து அவர்களுக்கு குடல் புற்றுநோயோ அது சம்பந்தமான அந்த குடும்பத்தில் இருக்கிற புற்றுநோய்கள் கூடவா இருந்தால் 50 வயதுக்கு குறைய எல்லாம் இருந்தா அதுல இருக்கிற மற்ற குடும்ப நபர்களுக்கும் புற்றுநோய் வாரதுக்கான சந்தர்ப்பம் வந்து அதிகம். 80 பேர் ஒவ்வொரு கிழமையும் 80 பேர் ஒரு இந்த குடல் புற்றுநோயினால் இறப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றது. எனவே சிலர் ஒரு 4-5 வருஷத்துக்கு செய்திருப்பினும் திருப்ப அவையல் செய்யறதுக்கு அவ ரெடி இல்லை. ஏனென்றா அது நோகும், அது இதண்டும், அங்க போய் நிக்கணும், அப்படி இப்படி உண்டு. இப்ப நீங்க விளங்கி கொள்ளணும், இந்த ஒரு 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 புற்றுநோய் இந்த மெமோகிராம் என்ன செய்தண்டா உங்களை ஒரு அரிசியின் சைஸ், அதாவது ஒரு கிரெயின் சைஸில் இருக்கும் பொழுதே அது இந்த புற்றுநோயை கண்டுபிடித்து விடுகிறது. அதால தான் இந்த மெமோகிராம் ஒரு முக்கியமான ஒரு ஸ்கிரீனிங் டூல். ஆஸ்திரேலிய வாழ் ஜாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட வைத்தியர்கள் வழங்கும் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி. உடல் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தமான அன்றாட வாழ்வில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி பிரதி வியாழக்கிழமைகளில் பிற்பகல் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை கேட்க தவறாதீர்கள். சிவகாமி, நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் இந்த புற்றுநோய் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு? இப்ப நாங்கள் எல்லாருக்குமே 50 வயதுக்கு மேல 45 வயதுக்கு மேல வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனா யாருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குமெண்டா அங்க அவங்க சில பேரோட குடும்பத்துல வந்து இதே மாதிரி குடல் புற்றுநோய்கள் அல்லது எங்களோட சாப்பாட்டு பாதை சம்பந்தமா இருக்கிற ஸ்டொமக் கேன்சர், பட் சில ஜெனட்டிக் வந்து அவைக்கு கேரி பண்ணும். சில கேன்சர்ஸ் வந்து ஒரு குடும்பமாக கேன்சர் குடும்பமாக இருக்கும். அப்ப அந்த கேன்சர் இருக்கிற ஆட்கள் எல்லாரும் வந்து குடல் புற்றுநோய் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் வந்து நம்ம சான்சஸ் வந்து கூடவா இருக்கும், வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி இதுல என்ன முக்கியமான விஷயம் என்றா எங்கடைய ஆக்கள்ல நிறைய பேர் வந்து கேன்சர் வருத்தத்தை வந்து சொல்லக்கூடாத வருத்தம், ஒழிக்கிற வருத்தம்னு சொல்லி வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்ப நான் பார்த்த அளவுல குடும்பமே கதைக்க மாட்டினோம் சொல்லக்கூடாத வருத்தம் என்று சொல்லி. ஆனா இந்த சொல்லக்கூடாத வருத்தத்தை வந்து நீங்கள் உங்களோட குடும்ப ஆக்களுக்கு சொல்றது கொஞ்சம் நல்லம். ஏனென்றா எங்களுக்கு சில கேன்சர்ஸ், சில முக்கியமாக இந்த குடல் புற்றுநோய்கள் வந்து இப்ப அவர்களுக்கு அதிகமான குடல் புற்றுநோய் ஆட்கள் வந்து குடும்பத்துல இருந்தா, அதாவது அவங்களோட சொந்தக்காரர்களை வந்து கிட்டின உறவினர், நாங்க ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ், செகண்ட் டிகிரி ரிலேட்டிவ்னு சொல்றது, அவையில அதிகமான ஆட்கள் அதோட வயது குறைந்த இடத்துல வந்து அவர்களுக்கு குடல் புற்றுநோயோ அது சம்பந்தமான அந்த குடும்பத்தில் இருக்கிற புற்றுநோய்கள் கூடவா இருந்தால் 50 வயதுக்கு குறைய எல்லாம் இருந்தா அதுல இருக்கிற மற்ற குடும்ப நபர்களுக்கும் புற்றுநோய் வாரதுக்கான சந்தர்ப்பம் வந்து அதிகம். அப்ப சில நேரம் நாங்கள் வேண்ட குடல் புற்றுநோய்கள் மற்றது அந்த இந்த ஜீன் கேரி பண்ற புற்றுநோய்கள் இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் அந்த பவல் ஸ்கிரீனிங், அந்த கிட், அந்த 3 நலாயினியக்கா சொன்ன மாதிரி அந்த 3 கிட், இது அதை தவிர நாங்கள் டிரெக்டாயே ஸ்பெஷலிஸ்ட்ல அனுப்பி அந்த கேமரா விட்டு பாக்குற கொலனோஸ்கோப் செய்ய வேண்டி இருக்கலாம். அப்ப நீங்க சொன்னது மாதிரி இப்ப அவைகளுக்கு ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரி இப்படி இருந்தால், இப்ப நீங்க சொன்னது மாதிரி இப்ப எனக்கும் இப்படி நானும் கண்டிருக்கின்றேன். அவர்கள் சொல்ல மாட்டார்கள் அவர்களுடைய குடும்பத்தில் இருப்பது, மற்ற இரத்த உறவினர்களுக்கு இருந்தாலும் தெரியாமல் இருப்பது. சில வேளைகளில் நாங்கள் போய் நீங்கள் கேளுங்கள் அவர்களிடம் வேறு யாருக்கும் இருக்குதான்னு கேட்ட பின்புதான் சில வழிகளில் அவர்கள் அந்த உண்மையை சொல்லுவார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த குடல் பொலிப்பு என்று சொல்லப்படுகிற விழுதுகள் மாதிரியானவை இருப்பவர்களுக்கும் இந்த குடல் புற்றுநோய் வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அத்துடன் இந்த நீடித்த
குடல் அழற்சி என்று சொல்லப்படுகிற குரோனிக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் சிலர் இருந்திருந்தால் அவர்களுக்கும் 10 வருடங்களில் இந்த குடல் புற்றுநோய் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே இப்படியான நோய்களில் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது சிவாமி சொன்னது போல 50 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே இந்த இதில் வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆஸ்திரேலியாவில் 80 பேர் ஒவ்வொரு கிழமையும் 80 பேர் ஒரு இந்த குடல் புற்றுநோயினால் இறப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றது. எனவே இந்த குடல் புற்றுநோய் என்பது ஆஸ்திரேலியாவில் ஒரு ஹையஸ்ட் ரேட் ஆஃப் டெத்தை கோஸ் பண்ற ஒரு டிசீஸாகத்தான் கருதப்படுகின்றது இல்லையா சிவகாமி? ஆனால் இந்த 90% குடல் புற்றுநோயை நாங்கள் ஏர்லியாக, அதாவது முன்கூட்டியே கண்டுபிடித்தால் முற்றாக குடல் புற்றுநோயை குணப்படுத்தலாம் என்ற செய்தியையும், இந்த குடல் புற்றுநோய் சம்பந்தமாக இந்த பவுல் ஸ்கிரீனிங்கை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் இந்த நேரத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய குடும்ப வைத்தியரிடம் கேட்டால் அவர்கள் எப்படி செய்வது, என்ன மாதிரி செய்வது, இது அதில் ஒன்றுமே கஷ்டம் இல்லை. ஆக அந்த டாய்லெட்டை எடுத்து அதுக்குள் போடுவது, அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. மற்றது நான் சொன்ன முற்காப்பு நடவடிக்கைகளை எடுத்தால் சரி. நீங்கள் இந்த போஸ்ட்ல வார அந்த பவல் ஸ்கிரீனிங் கிட்ட நீங்க செய்தா என்ன செய்யற, உங்களோட பேர் விலாசம் எழுதி அதுக்குள்ள ஒரு ஃபோம் மாதிரி ஒன்று இருக்கு, அதிலே உங்களுடைய தரவுகள், உங்களுடைய ஜிபியின் பேர் அதுகளை எழுதி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்தா சரி. ஆனால் இப்ப ஜிபி சந்தால் அதை நீங்கள் ஜிபி சென்டர்லயே திருப்ப கொடுக்க வேணும். இது போஸ்ட் ஆஃபீஸ்ல கொண்டு போய் நீங்கள் நேர கொடுக்க வேணும். அப்ப அவர்கள் அதை அனுப்புவார்கள். உங்களுக்கு தபால் மூலம் அந்த மறுமொழியும் உங்களுக்கு நேரே அனுப்பி வைப்பார்கள். ஒரு few the take home messages. இது ஆஸ்திரேலியால ஃப்ரீ. இது நீங்க காசு பே பண்ண தேவையில்லை இந்த பால் ஸ்கிரீனிங் டெஸ்ட். அப்ப அது ஒரு விஷயம். நீங்கள் அது சில பேர் வந்து அது இப்பவும் கேட்கிறவ, அதுக்கு காசு ஒண்ணுமே கட்ட தேவையில்லை, அது ஃப்ரீ அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட். அடுத்தது வந்து 45 வயதுல இருந்து நீங்கள் இப்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா ஸ்டில் கவர்மெண்ட் 50ல இருந்து அனுப்பினோம். உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்டரியில வந்து யாராவது கேன்சர்ஸ் இருந்தா ஈஸி வழி, நீங்கள் உங்களோட ஜிபியோட கதைங்கோ, அவர்கள் வந்து உங்களை கைட் பண்ணுவீனா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னு சொல்லி. நீங்கள் ஃபேமிலியில இருந்தா நீங்கள் 50 வயது வரையோ 45 வயது வரையோ வெயிட் பண்ண தேவையில்லை. ஏனென்றா நீங்கள் சில நேரம் உங்களோட ஃபேமிலி மெம்பருக்கு வந்து 40 வயதுல ஒரு 45 வயதுல கேன்சர் டயக்னோஸ் பண்ணப்பட்டா நீங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 வயதுக்கு முதலே நீங்கள் செய்ய துவங்கணும். அதை ரிஸ்க் அசஸ் பண்ணணும். அப்ப நீங்க ஜிபியோட உங்களோட குடும்ப வைத்தியரோட கதைச்சா அவங்க வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. நன்றி சிவாமி. நாங்கள் இப்பொழுது இந்த குடல் புற்றுநோயை பற்றி நான் நினைக்கின்றேன் வடிவாக தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கின்றோம் என்று. நேர்கள் யாரும் வினாக்கள் இருந்தால் இது கடைசியில், இந்த நிகழ்வின் கடைசியில் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். அடுத்ததாக நாங்கள் இந்த மார்பக புற்றுநோய் பற்றி பார்ப்போம். அதற்குரிய ஒரு எங்களிடம் வந்த ஒரு குடும்ப வைத்தியரிடம் நாடிய ஒரு நோயாளியை பற்றிய கேள்வியாக இது இருக்கின்றது. சிவகாமி, உங்களிடம் அந்த கேள்வியை நான் கேட்க விரும்புகின்றேன். ஒரு 46 வயது உள்ள ஒரு பெண் வந்து சொல்லுகின்றார், எனக்கு என்னுடைய இடது மார்பகத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமாக ஃபீல் பண்ணுகின்றேன், ஒருக்கா நீங்கள் அதை செக் பண்ணுவீர்களா என்று கேட்கின்றார். நீங்கள் அப்படி ஒருவர் உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் எவ்வாறு அவரை நெறிப்படுத்தி அடுத்த நிலைக்கு நீங்கள் என்ன பரிகாரத்தை செய்ய முற்படுவீர்கள்? இதுல 46 வயது ஒரு பெண் ஒருவர் வரைக்கல மார்பகத்துல வந்து ஏதாவது பிரச்சனை என்று சொன்னா நீங்க கட்டாயமாக ஜிபிட்ட போகணும். அப்ப நாங்கள் என்ன செய்வோம்னா நாங்க வந்து அந்த மார்பகத்தை வந்து சோதனை செய்து பார்ப்போம், எங்களுக்கும் ஏதாவது அப்படி இருக்கான்னு சொல்லி. அப்ப மார்பகத்தை சோதிச்சு பார்த்து அதோட வந்து சில ஜெனரல் ஒரு ஃபுல் எக்ஸாமினேஷன் செய்து பார்த்து ஸ்பெஷலி சில பிளேசஸ்ல வந்து நாங்கள் பார்ப்போம். அப்ப அதுல வந்து இப்ப இந்த சினாரியோல வந்து அவருக்கு 46 வயது. அப்ப எங்களுக்கு அது ஒரு ஃபேர்லி யங். இப்ப வந்து 46 வயதுன்றது மிடில் ஏஜ்னு சொல்றேன், யங்கா ஏஜ் தான் சொல்றது. அவருக்கு எங்களுக்கு வந்து ஒரு அந்த மார்பகத்துல வந்து ஒரு கட்டி மாதிரி புலப்பட்டது, டாக்டருக்கும் புலப்பட்டது. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா நாங்க வந்து
அவருக்கு அதை என்னன்னு சொல்லி கூட அறிவதற்காக நாங்கள் இமேஜஸ், அதாவது அல்ட்ராசவுண்ட் அண்ட் அதோட மெமோகிராமுக்கும் வந்து அனுப்பணும். அப்ப நாங்க வந்து இப்ப எங்களுக்கு இப்படி ஏதாவது ஒரு விஷயம் ஒரு சாதாரணமாக இல்லாமல் கட்டி அப்படி ஏதாவது தெரிஞ்சா நாங்கள் என்ன செய்வோம்னா உடனே ஒரு ஏஜென்டா வந்து அந்த இமேஜஸ் அல்ட்ராசவுண்ட் மெமோகிராம் ரெண்டுக்கும் வந்து அனுப்புவோம். அப்ப இங்க ஃபார்ச்சுனேட்லி வந்து எங்களுக்கு அதை பிரச்சனை சொல்லி எடுக்கல, உடனடியாக செய்யக்கூடிய வசதிகள் இருக்குது, வெயிட் பண்ண தேவையில்லை. அப்ப நெக்ஸ்ட் வந்து அப்படி அவர்களுக்கும் மெமோகிராம்லயும் அல்ட்ராசவுண்ட்லயும் வந்து அது மார்பக புற்று நோய்க்கான கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னா அதுக்கு பிறகு அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு பயாப்சின்னு சொல்றது அதை எடுத்து டெஸ்டிங்க்கு அனுப்பிவினோம். அனுப்பி அதுக்குரிய சிகிச்சைகளை எங்களால மேற்கொள்ளணும். இதுல எங்களோட மெயின் பாயிண்ட் என்னன்னா, ஆஸ்திரேலியாவில வந்து 50 வயதுல இருந்து மார்பக புற்றுநோய்க்கான ஸ்கிரீனிங் வந்து இருக்குது, மெமோகிராம்னு சொல்லி 50 வயதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப இவருக்கு 46 வயது. இப்ப அதுல நாங்கள் எங்க வந்து ஆஸ்திரேலியாவில வந்து அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து எங்க மிஸ் பண்ணிட்டோம். இங்க ஏன் அவளை பிள்ளை வந்தோன்னு நாங்க சொல்லலாம். அது என்னடா அவங்க 46 வயது 50 வயதுல மெமோகிராம் ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப அவருக்கு எங்க அந்த கேப் வந்ததுன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் அதை பார்ப்போம். இதுல என்னண்டா அவரோட ஹிஸ்டரி கழிச்சு கொண்டு போனா அவருக்கு வந்து அவங்களோட ஃபேமிலியில அவரோட அம்மாக்கும் வந்து மார்பக புற்றுநோய் இருந்திருக்கு, அவண்ட அம்மாண்ட வந்து தங்கச்சிக்கு இருந்திருக்கு. அப்ப அவண்ட குடும்பத்துல 2 பேருக்கு ஒரே சைட்ல இருக்கிற ஃபேமிலியில இருந்திருக்கு. அவைக்கும் யங் ஏஜ், ஒரு ஆளுக்கு வந்து 50 வயது, ஒரு ஆளுக்கு 48 வயது அப்படி வந்து இருந்திருக்கு. அப்ப இதுல எங்க நாங்க இந்த இதுல கூட கவனம் செலுத்தி இருக்கணும்னா அவங்க குடும்பத்துல 2 பேருக்கு ஒரே சைட்ல யங் ஏஜ்ல வந்து வயது குறைந்த இடத்துல வந்து மார்பக புற்றுநோய் இருக்குதுன்னா அவண்ட மார்பக புற்றுநோய்க்கான ஸ்கிரீனிங் 40 வயதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப இந்த பொறுத்தவரை 40 வயதுல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணி இருந்தா நாங்கள் ஏர்லியா, இன்னும் இதை விட ஏர்லியாக வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். இதுல நல்ல விஷயம் என்னன்னா அவ 46 வயது தானே எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி தேவையில்லாத இடத்துல பாசிட்டிவா எடுத்துக்கொண்டு வீட்டை இருக்காம ஜிபிட்ட பார்க்க வந்தது வந்து சரியான நல்ல விஷயம். அதோட எங்களுக்கு நாங்கள் இதுல திருப்பி நாங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, குடும்பத்துல வந்து ஏதாவது புற்றுநோய் அதாவது ஸ்பெஷலி யங் ஏஜ்ல வந்து இருந்தா நீங்க முன்கூடியே நீங்கள் ஜிபிட்ட வேற விஷயத்துக்கு போனாலும் அதை பற்றி கதைச்சு உங்களுக்கான நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து முன்கூடியே அறிந்து கொள்ளலாம். நீங்க சும்மா கேஷுவலா வந்து கதைக்கலாம். நீங்க பிளட் பிரஷர் செக் பண்ண போயிருக்கல, ஃப்ளூ வேக்சினுக்கு போயிருக்கல, ஏதோ ஒரு விஷயத்துல கதைச்சு கொள்ளலாம். கதைச்சு கொண்டீங்கன்னா நீங்கள் அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, ஓகே நீங்க முதல் ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி கொஞ்சம் ஒரு நாலேஜ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த பர்டிகுலர் மார்பக புற்றுநோய் சம்பந்தமாக வந்து நாங்கள் முக்கியமான விஷயம் 50 வயதுல இருந்து மெமோகிராம் ஸ்டார்ட் பண்றது. மெமோகிராம் வந்து இப்ப உங்களுக்கு இங்க எல்லாரும் தெரியும், அந்த ஆஸ்திரேலியாவில பிரெஸ்ட் ஸ்கிரீனிங் வந்து இருக்குது, அது எல்லா இடமும் இருக்குது. நீங்கள் உங்களோட பாட்டுல ரெஜிஸ்டர் பண்ணி செய்யலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க வந்து ஜிபிட்ட போனா அவ வந்து உங்களை வந்து டிரெக்ட் பண்ணி விடுவினம். எல்லா மீட் பிளேசஸ்லயும் செய்யலாம். அவ வந்து உங்களை டிரெக்ட் பண்ணி விடுவினம். ஏதாவது ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்தா அது வந்து சரியான இப்ப வேண்ட ஹிஸ்டரி மாதிரி ஒர்க் வந்த மாதிரி 40 வயதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டி வரும். உங்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்து இவ்வளவு காமன் என்று சொல்லி நாங்கள் அந்த விளங்கிக் கொள்றது கொஞ்சம் குறைவு. அது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஒரு பிக்சரைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இவ்வளவு காமன் என்று சொன்னா 1 in 8 women என்று சொல்லி ஒன்னு ஆஸ்திரேலியாவில. இப்ப அதாவது இப்ப 8 பேர் கேட்டுக்கொண்டிருந்தா அதுல ஒரு ஆளுக்கு லைஃப் டைம்ல வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப அவ்வளவு காமன் மார்பக புற்றுநோய். இப்ப இதுல வந்து மார்பக புற்றுநோய் இவ்வளவு காமனா இருந்தாலும் இதுல நல்ல விஷயம் என்னன்னா, நாங்கள் எவ்வளவு ஏர்லியா டயக்னோஸ் பண்றோமோ, எவ்வளவு ஏர்லியா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு தூரம் வந்து அதை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும்.
டாக்டர் நலாயினி அதை பற்றி கொஞ்சம் ஒரு விரிவா சொல்லுங்க. நாங்கள் இப்ப சிவாமி சொன்னது போல 8 பேரை எடுத்தால் ஒருவருக்கு இந்த நியூ சவுத் வேல் மாநிலத்தை பொறுத்தவரையில் புற்றுநோய் வரலாம் என்றது சொல்லப்படுகின்றது. என்றபடியால் யாருக்கும் வரலாம். இப்ப நான் எனக்கு சம்பந்தப்பட்ட என்னுடன் பழைய நோயாளிகளை பற்றி நான் சொல்லும் பொழுது ஏன் சில பேர் வந்து கேட்பினோம், ஏன் நாங்கள் இப்ப போன இதான 2 வருஷத்துக்கு முதல் தானே செய்தாங்களே, ஏன் இப்ப நாங்க செய்யணும் திருப்பண்டு. இப்ப சிலர் ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல் செய்திருப்பினோம், இப்ப திருப்ப அவையல் செய்யறதுக்கு அவ ரெடி இல்லை. ஏனென்றா அது நோகும், அது இதண்டும், அங்க போய் நிக்கணும், அப்படி இப்படி என்று. இப்ப நீங்க விளங்கி கொள்ளணும், இந்த ஒரு 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 புற்றுநோய் இந்த மெமோகிராம் என்னன்னு செய்தண்டா உங்களை ஒரு அரிசியின் சைஸ், அதாவது ஒரு கிரெயின் சைஸ்ல இருக்கும் பொழுதே அது இந்த புற்றுநோயை கண்டுபிடித்து விடுகிறது. அதாலதான் இந்த மெமோகிராம் ஒரு முக்கியமான ஒரு ஸ்கிரீனிங் டூல். அப்ப நீங்க இப்ப நாங்கள் ஒரு ஆள் அப்ப நீங்க கணக்கு பேர் வந்து சொல்லுங்க, டாக்டர் இருக்கா எங்கட பிரஸ்ட் இருக்கா செக் பண்ணுங்க. இப்ப நாங்களும் பெண் வைத்தியர்கள் என்றபடியால் ஆண் வைத்தியர்களிடம் போற பெண்கள் கூட சிலர் வந்து கேட்பார்கள், நீங்கள் ஒருக்கா செக் பண்ணா உங்களோட ஹை பாய்ச்சல் தொட்டு பார்த்துதேன்டா அது கண்டுபிடிக்கும் தானே டாக்டர். அப்படி இல்லை. இப்ப நாங்கள் எங்கட கையால தொட்டு எப்ப கண்டுபிடிப்போம்டா அது ஒரு செடிப்பழம் அளவு சைஸுக்கு வந்த பிறகுதான் எங்கட கையால ஒரு கட்டிய கண்டுபிடிக்க முடியும். அப்ப மெமோகிராம் ஒரு கிரெயின், அதாவது ஒரு அரிசியின் அளவுல அது கண்டுபிடிக்கும். நாங்கள் கண்டுபிடிக்கிறது எங்கட கை கண்டுபிடிக்கக்கூடியது ஒரு செடிப்பழம் அளவு சைஸுக்கு வந்தாங்க. அப்ப நீங்க 2 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மெமோகிராம செய்தீங்களா நிச்சயமாக அதை ஏர்லியா கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சா பிரஸ்ட் கேன்சரை நீங்க முற்றாக குணப்படுத்தக்கூடிய ஒரு கேன்சர் என்றதை நீங்க விளங்கி கொள்ளணும். அதாலதான் இது ஒவ்வொரு 2 வருஷமும் செய்ய வேணும். இப்ப நீங்க இப்ப சின்னனா இருந்தது கூட நீங்க கண்டுபிடிச்சலாம் 2வது வருஷம் செய்யல, 2வது படக்கண்டு அப்படியோ உடனே வளர்ந்து பெருசா வராது. அப்ப நீங்க டாக்டர் செக் பண்ணினா சரி, நான் தமதி பார்த்தனான் ஒன்னும் தெரியலன்னு நீங்க நினைக்க கூடாது. மெமோகிராம் தான் அதை செய்ய வேணும். மற்றது சிவகாமி சொன்னது போல இது ஃப்ரீயா நாங்க செய்யறோம். இப்ப இதுக்கு நீங்க காசு கட்ட தேவையில்லை. பட் இது எங்க செய்யறோம்னு சொல்லி சிவகாமி சொன்னா, இப்ப இது வந்து இப்ப மெமோகிராம் இப்ப நீங்க ஒரு கம்யூனிட்டியா நீங்கள் ஆர்கனைஸ் பண்றா அந்த கம்யூனிட்டி வேன்லயே வந்து மெமோகிராம் செய்துட்டு போவாங்க. இல்லாட்டி நீங்க இந்த மாயஸ் ஷாப்பிங், எல்லாருக்கும் ஷாப்பிங்ல நீங்க வெஸ்ட் பாயிண்ட் போயிருப்பீங்க, மாயஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தெரியும். அந்த மாயஸ்ல சன்ஃபிளவர் கிளினிக் இருக்குது, அங்கதான் இந்த மெமோகிராம செய்யற இடங்கள் இருக்குது. அப்ப நீங்க ஒருக்கா செய்தீங்களா 2 வருஷத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு மெயில் அனுப்பி 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 உங்களை கட்டாயம் வாங்கன்னு சொல்லிக்கணும். இப்ப பலர் நினைக்கிறது இதுக்கு போனா இது நோகும், அமர்த்தினா நோகும், மற்ற பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னது இப்படி அண்டு இப்படி நீங்கள் நீங்க நோவுன்னு நினைச்சா நீங்கள் பிள்ளைகள் எல்லாம் பெற்று அந்த நோயின் இது ஒரு 1000ல் 1 பங்கும் வராது. அப்ப நீங்கள் அப்படி பயப்பட தேவையில்லை. அப்படி நீங்கள் பயப்பட்டா கூட நீங்கள் 2 நியூரோஃபன் குளிசியை 1 மணி நேரத்துக்கோ 2 மணி நேரத்துக்கு முதல் நீங்க போட்டுட்டு போனீங்களா உங்களை அந்த நோவை பற்றிய பயம். இன்னொரு ஆக்கள் வந்து என்னன்னு கேட்கிறவ, இதுக்கு போனா இதுல பெரிய ரேடியேஷன் இருக்கு, அது அந்த ரேடியேஷனால இப்ப உங்களுக்கு பிரச்சனை வந்துரும். இந்த ரேடியேஷன் எவ்வளவு ரேடியேஷன் சொல்றேன்னா, நீங்க இங்க இருந்து மெல்பர்னுக்கு பிளைட்ல போயிருக்க வெற ரேடியேஷன் அளவு அவ்வளவு குறைவான ஒரு இதுதான் இருக்கு. இப்ப நீங்கள் அப்படின்னா ஒரு நாளும் பிளைட்லயே ஏறவே கூட இந்த மெமோகிராமுக்கு ரேடியேஷன் நீங்க பயப்படுறீங்க. அப்ப அப்படித்தான் அந்த ரேடியேஷன் அளவு இருக்கு. அப்ப நீங்க அது பயப்பட தேவையில்லை. மற்றது இது எடுக்கிற நேரம் எவ்வளவு நினைக்கிறீங்க, ஒரு 20 நிமிஷம். இப்ப உங்களோட 2 வருஷத்துக்கு ஒருக்கா 20 நிமிடத்தை உங்களோட மெமோகிராம் செய்யறதுக்கு நீங்க பாவிச்சீங்களா உங்களோட ஒரு பெரிய ஒரு உயிர்கொல்லி நோயில இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்ப நீங்க செலவழிக்கிற நேரம் 20 நிமிஷம். மற்றது இன்னொரு விஷயம், ஐயோ நாங்கள் அங்க போய் என்னண்டு பிரஸ்ட காட்டுறது இன்னொரு பிரச்சனை. அப்ப அந்த பிரஸ்ட் என்னண்டு அங்க பார்த்தா நீங்க ஒரு நாளும் ஒரு மெமோகிராம் சென்டர்லயும் ஆம்பளைகள் வேலை செய்யறது இல்லை, எல்லாரும் பெண்கள் தான். அங்க வேலை செய்யற 2 பேர் இல்ல 3 பேர் நிற்பார்கள், அவர்கள் பெண்கள் தான். அப்ப நீங்கள் பயப்பட தேவையில்லை. அங்க போய் எங்களோட பிரஸ்ட் என்னண்டு அங்க போய் நாங்கள் இதை செய்யறதுக்கு துறந்து காட்டுறது என்று சொல்லி பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அங்கே இருப்பவர்கள் பெண்கள். மற்றது ஒரு நாள் உங்களுக்கு இதுக்கு இப்ப மற்ற ஸ்பெஷலிஸ்ட பார்க்க போய் காகிதம் பண்ணி கொண்டு வர சொல்லி எல்லாம் சொல்லுறது, அப்படி இதுக்கு ஒரு ரிஃபரலும் தேவையில்லை. நீங்களே 13-205-50 கோல் பண்ணி நான் மெமோகிராம் செய்ய போறேன்டா அவையில உங்களை வாங்கொண்டு அவங்களோட டீட்டெயில சொல்லுங்க, இந்த நேரத்துக்கு வாங்கொண்டு சொன்னா நீங்க போய் செய்ய வேண்டியது. அப்ப நீங்க ரிஃபரல் ஒன்றும் தேவையில்லை,
20 நிமிஷம் செலவழிக்கணும், ஒவ்வொரு 2 வருஷம் செய்யணும். மற்றது இப்போ நீங்க NSW அதாவது நியூ சவுத் வேல் மாநிலத்தை எடுத்துக்கொண்டா அதுல 280 இடங்கள்ல இந்த பிரஸ்ட் ஸ்கிரீனிங் செய்யற இடங்கள் இருக்கு. அப்ப இலகுவாக நீங்கள் அக்சஸ் பண்ணக்கூடிய அதாவது போய் செய்யக்கூடிய இடங்கள் கணக்க இருக்கின்றது. அந்தபடியா நீங்க பிரஸ்ட் ஸ்கிரீனிங் செய்யற இடம் என்று சொல்லி கூகுள் பண்ணாலே இடங்கள் வேறு. எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இது ஒரு பொது நம்பர் 132050 இந்த நம்பருக்கு கால் பண்ணினா அவங்க உங்களுக்கு எங்க வாங்கோ, எது உங்களோட வீடு கிட்ட இருக்கிற இடத்தை சொல்றோம்னு சொல்லி சொல்லுவாங்க. மற்றது இதுல எடுக்கிற இமேஜஸும் ஒரு ஹை குவாலிட்டி இது. அப்ப நீங்க ஒன்றும் அவைகள் பிரச்சனை என்ன ஆகுதுமெண்டா அவைகளே உடனே கோல் பண்ணி உங்களோட கதைச்சு உங்களை உங்க வர சொல்லி திருப்ப அதை செய்யறதுக்கு திருப்ப அதை பரிசோதனை செய்வதற்குரிய வினாக்களை உங்களிடம் கேட்டு திரும்ப ஒரு பரிசோதனையை செய்வார்கள். சிவாமி சொன்னது போல அந்த பயாப்சி எடுக்கிறதுக்குரிய ஆயத்தங்களையும் செய்வார்கள். அப்ப நீங்கள் ஆக செய்ய வேண்டியது 2 வருடத்துக்கு ஒரு முறை 20 நிமிடத்தை செலவழிப்பது பிரஸ்ட் கேன்சர் என்ற அதாவது மார்பக புற்றுநோய் என்ற கொடிய வியாதியிலிருந்து உங்களை மீட்டுக் கொள்வதற்கு.